ஹலோ மக்களே, வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் தி இசை பாட்காஸ்ட். அதாவது ஒரு சிசல் உளி, இதை நம்ம எப்போவுமே யூஸ்வலாக மறந்துடுவோம் ஆஃப்டர் வி கெட் டு தி ஆர்ட். ஒரு சிலைக்கு சிசல் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் டெக்னீஷியன்ஸோட வேலை. இந்த டெக்னீஷியன்ஸையும் கூப்பிடணும் அப்படிங்கிறதோட ரீசன் இட் இஸ் டு வேல்யூ த சிசல். இந்த ரீசன் டேஸில் there is less demarcation between art and the chisel. அது ஏன் அப்படின்னா everybody started getting creative. முன்னாடி டெக்னீஷியன்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும் அண்ட் அவங்க கிரியேட்டிவ் சைடோட சேர மாட்டாங்க. பட் இப்போ அப்படி இல்லை, எவ்ரி திங் ஹேஸ் பிகம் அ கிரியேட்டிவ் ஆர்ட். ஸோ அந்த கிரியேட்டிவ் சைடில் பார்க்கும்போது எவ்ரி திங் மிங்கிள்ஸ் டுகெதர். ஸோ திஸ் வே வி ஆர் ஆடிங் வேல்யூ டு போத் ஆர்ட் and technicalities. And madri, to add value to the Isai podcast today, we have called Lakshmikant. Hi Lakshmikant. Hello. He is the music producer of many movies. Na ipo WhatsApp chat kaatnenu vechukonga, avlo details irukum. So to name a few, he has worked with GV Prakash, he has worked with Sidhu Kumar, he has worked with NR Raghunandan and many more. And he is not just a music producer, he is an aspiring music director and a playback singer. இதெல்லாம் நான் சொல்றதை விட as usual அவர்கிட்ட இருந்தே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கீங்களா? நான் செமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க பிஸியா இருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியும். இப்போ சாரோடது ரிலீஸ் ஆயிருக்கு, கரெக்டா? அதுக்கு நீங்க தான் மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. சித்து குமாரோட இசையில அது வெளி வந்திருக்கு, கரெக்ட்? ஸோ அதை பற்றி இப்போதான் அதோட ஆடியோ லான்ச் முடிஞ்சிருக்கு, கரெக்டா? ஸோ எப்படி இருந்தது ஆடியோ லான்ச்? ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சித்து குமார்? ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. லைக் சித்து அண்ணா பார்த்தீங்கன்னா லைக் அவர் கூட ஒர்க் பண்ணுறது லைக் இட்ஸ் நாட் லைக் அ பாஸ் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு கமாண்ட் கொடுக்குறோம் அப்புறம் ஒர்க் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப ஒரு மோர் ஆஃப் அ பிரதர்லி பாண்ட் அந்த மாதிரி. ஸோ ரொம்ப அந்த ஒரு கம்ஃபி ஜோன் இருக்கும் நமக்கு ஒர்க் பண்ணுறோம். லைக் இல்லைனா கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் மூட் ஆஃபாக இருக்குது, இல்லைன்னா நாளைக்கு வேறு ட்ரை பண்ணலாமான்னா லைக் அவங்க நமக்காக ஹி டாக்ஸ் டு த டீம். லைக் எப்படின்னா ஹில் கெட் த டைம். ஸோ நம்மளோட ஒரு மென்டல் ஹெல்த் அந்த விஷயம் ரொம்ப முக்கியம். நம்ம அந்த ப்ரொடக்டிவ் அந்த ஒரு ஸ்பேஸ் ரொம்ப நல்லா மெயின்டைன் ஆகும் அவர்கிட்ட. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேண்டாஸ்டிக். முக்கியமான விஷயம், யார் நீங்க, எங்கேருந்து வந்தீங்க, உங்களோட ஆரிஜின் ஸ்டோரி என்ன? அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக். டங் 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 டங். ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னோட நேட்டிவ். அங்கதான் வளர்ந்தேன், ஃபுல்லா படிச்சது. ஆண்டாளோட ஆமா பிளேஸ், கரெக்ட். ஆமா. ஸோ அந்த கோயில் பக்கத்துலேயே தான் வீடு இருக்கு. ஸ்டில் அங்கே தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் ரீசெண்டாக வீடை கட்டணும். ஸோ அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது லைக் ஸ்கூல் டைமில் ஒரு ஹை ஸ்கூல் நான் மாறினேன். பட் எனக்கு பிடிக்காம தான் மாறினேன். பட் தேட் எண்டட் அப் பீயிங் மை ஃபேவரட் ஆல் மை லைஃப். அந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கூல் அது. ஸோ அப்படி மாறும்போது இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா, அது எவ்வளோ முக்கியம், எவ்வளோ ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணுன்றதுக்கு மேபி நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வரைக்கும் ஒரு படி 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 அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன்ல இருந்துட்டு ஒரு மியூசிக் படி படி படின்னு சொன்னவங்க பாடு பாடு பாடுன்னு ஆகிட்டாங்களா? நமக்கு ஆக்சுவலி லைக் இன்னும் நம்ம ஒரு எக்ஸ்போஷர் இருக்கணும். ஒரு அது இன்னுமே நிறைய பேருக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு கீபோர்டு எனக்கு என் கண்ணில் பட்டாதான் நான் போயிட்டு நான் ட்ரை பண்ண முடியும். பட் ஸ்டில் லைக் என்னோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னா லைக் ஐ மீன் இப்போ கூட டில் திஸ் ஸ்டேட் நான் இப்போ ஒரு ஊரில் ஒரு கிட்டார் வாங்கணும், ஒரு கீபோர்டு வாங்கணும்னா கூட I need to travel like hundreds of kilometers இன்னைக்கு கூட. பட் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஜோன்லேருந்து வர்றது கொஞ்சம் சேலஞ்சிங். லைக் எல்லாரும் மாதிரி தான், ரொம்ப ஸ்பெஷல் நல்லா இல்லை. பட் ஸ்டில் அந்த ஒரு ஸ்கூல் ஜோனில் இருந்துட்டு இப்போ ஸ்கூல் பேண்ட்லேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ட்ராஃபிஸ் வின் பண்ணி அப்புறம் காலேஜ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் என்ன படிச்சீங்க நீங்கள் காலேஜ்? ஆக்சுவலி பிசி அனிமேஷன் படித்தேன். அதுவும் ஒரு விஷயம் தான். லைக் ஸ்கூலில் மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி லைக் மேக்ஸ் எக்ஸாம் எழுதணுன்னே தெரிஞ்சிச்சு. ஆஹா, எனக்கு தெரிஞ்ச புட்டுக்குன்னு நினைக்கிறேன்.
அதனால வந்து நம்ம எல்லாம் அதே கேட்டகரி தான் போல. அதனால ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு மியூசிக்னு சொன்னோம்னா அவங்க வந்து சரி ஓகே ரிசல்ட் இப்படி வந்ததுனால அப்படி சொல்லிட்டாங்க நினைப்பாங்க. பட் எனக்கு என்னன்னா லைக் ஐ பேர்லி வாண்டட் டு பி அ மியூசிக் கம்போசர். அப்போவே லைக் ஒரு 8th or 9th ஸ்டாண்டர்ட் அப்போவே. அப்ப என்ன உங்களுக்கு ஐ மீன் சாரி டு கட் யூ, பட் உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஜர் இல்ல, ஸ்கூல் பேண்ட்ல மட்டும் தான் இருந்திருக்கீங்க. ஹவு கான்ஃபிடென்ட் வர் யூ டு சே தட் யூ வர் கோயிங் டு பிகம் அ மியூசிக் கம்போசர்? நீங்க அப்பவே ஏதாவது பாட்டு கம்போஸ் பண்ணி வச்சீங்களா? கம்போஸ் பண்றது வந்து எப்படின்னுலாம் எனக்கு தெரியாது. பட் மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிளைண்ட்லி கான்ஃபிடென்ட்னு சொல்லலாம். அப்பா, யார் இன்ஸ்பிரேஷன் அப்போ? ரஹ்மான் சார். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்து லைக் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது வந்து சந்தோஷ் நாராயணன், அப்புறம் ஜிவி பிரகாஷ் சார். அப்புறம் இப்போ எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா நான் ஆஸ்பயர் பண்ண நிறைய கம்போசர்ஸ் கூட இப்போ நான் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க வந்து ரொம்ப நார்மலாக பிரதர் லைக் அப்படி ஒரு ஃபைல் அனுப்பியிருக்கேன் ஒர்க் பண்ணிக்கிடுங்க அப்படிங்கும்போது ஓகே சார் அப்படிமே. பட் உள்ளுக்குள்ள தான் எனக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம அவங்களோட பிளேலிஸ்ட் எல்லாம் நமக்கு வந்து ரிப்பீட் மோட்ல கேட்டுட்டு இருந்தோமே அப்படின்னு இருக்கோம். வெளியில காட்டிக்காத சீன் அப்படின்னு இருக்கோம். ஸோ ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து யூ கேம் டு சென்னை, மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லி என்ன சண்டை போடலையா? இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லையா? அதெல்லாம் நடக்காமலாம் இருக்காது. டிபிக்கல் இந்தியன் ஹவுஸ் ஹோல்டில் நடக்காது தான். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி லைக் வந்து 12th எக்ஸாமில் எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு சரி ஓகே ஃபெயில் ஆகிடுவேன் நினச்சேன். பட் பாஸ் ஆகிட்டேன். பட் எனக்கு வந்து அதுக்காகன்னு இல்லை, எனக்கு மியூசிக் தான் படிக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கும். ரொம்ப லைக் வீட்டில் வந்து அப்பாவுக்கு ரொம்ப ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை இருக்கும். அவங்களுக்கு முன்னாடி இப்போ வரைக்குமே டில் டேட் நான் வந்து அவங்க முன்னாடி அவங்க இருந்தாங்கன்னா நான் சத்தம் போட்டு கூட பேச மாட்டேன். அவங்க மேலே ஒரு ஒரு நல்ல ஒரு பயம் இருக்கும், ப்ளஸ் ஒரு கிரேட் ரெஸ்பெக்ட் இருக்கும். ஆமாம், லைக் பெரிய பேக்ரவுண்ட் அப்படின்னா எதுவும் இல்லை. லைக் யாருமே சினி பேக்ரவுண்ட் ஆர் மியூசிக் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. அது அவங்க அந்த ஸ்டைலில் இருக்கும்போது நமக்கு அந்த உங்களுக்கு தெரியும்ல லைக் வந்துட்டு நார்மலாகவே வந்துட்டு ஒரு டிபிக்கல் இந்தியன் ஹவுஸ் ஹோல்டில் வந்து நம்மளால் வந்து ஒரு மியூசிக்கை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கிறோம்னாலே அவங்க கஷ்டம். பட் அந்த மாதிரி ஒரு ஊரில் இருந்து வரும்போது வந்து மியூசிக்கா அதெல்லாம் படிப்பாங்களா, அதெல்லாம் மியூசிக்லாம் அப்படி வேலை இருக்கா அப்படிலாம் சொல்லி கேட்பாங்க. இப்போ கூட வந்துட்டு மியூசிக் பண்ணுறீங்களே தம்பி அதெல்லாம் பே பண்ணுவாங்களா, காசுலாம் வருமா அப்படிம்பாங்க. ஒரு சில சமயம் நானே காமெடிக்கு இல்லைன்னு காசுலாம் தரமாட்டாங்க சும்மா போயிட்டு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு லைக் நம்ம மூவிஸ் தான் எல்லாமே அதை பார்த்து தான் வந்து மியூசிக் இன்ஸ்பயர் ஆகிறோம்னு வச்சுக்கோங்களேன். லைக் ரஹ்மான் சார் அந்த மூவிஸ் எல்லாமே நிறைய கேட்டு அப்போ தான் வந்துட்டு அந்த MP3 லைக் அந்த அந்த மற்ற அந்த ஒரு ஃபார்மேட்டில் வந்து எவால்வ் வர டைம். ஸோ சென்னை போனால் மியூசிக் டைரக்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் அப்பாட்ட போய் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பயம். அப்போ வந்துட்டு லைக் வந்து எனக்காக கவுன்சிலிங் ஃபார்ம்லாம் எடுத்து வச்சிட்டாங்க. He decided to join me in engineering, something like that. ஸோ அந்த மாதிரி இன்ஜினியரிங் சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிச்சிட்டேன். போயிட்டு என்ன சொல்கிறது எப்படின்னு தெரியல. எனக்கு வந்து அப்பா தான் கரெக்டான ஆள். பட் ஆனால் அப்போஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் அவ்வளோ வாழ்க்கையிலேயே அவ்வளோ ஒரு கட்ஸை எடுத்துக்கொண்டு போய் முன்னாடி போய் நின்று சரி நம்ம இதை கேட்காம விட்டுறதுக்கு நான் கேட்டுட்டு நோ சொன்னால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போய் கேட்டேன். அப்போ வந்து டு மை ஷாக்கிங் லைக் இன்னும் தலைக்கோதி விட்டு இப்போ என்னடா உனக்கு இதுதானே நீ படிக்கணும் தானே ஆசைப்படுற, உனக்கு என்ன பிடிக்குதோ நீ படி அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஆரம்பித்த ஒரு தைரியம் தான் வந்து இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து என்ன எப்படி ஆயிடுச்சுன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து பார்த்துட்டு இருந்த ஒரு அப்பா வந்து மியூசிக் காலேஜஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அதாவது இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஒரு 4 வரியில சொல்லிட்டீங்க. பட் திஸ் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கட்ஸ் அண்ட் பேஷன்ஸ். ஜென்ரலாக நம்மக்கிட்ட வர பீப்புள் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, மேம் நான் எப்போ ப்ளேபேக் சிங்கிங் போகலாம் அப்படின்னு கேட்பாங்க. நான் கேட்பேன் நானும் எப்போ ப்ளேபேக் சிங்கிங் போகலான்னு சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி ஜோக்ஸ் அப்பார்ட் அவங்க கேட்கும்போது அவங்களோட எக்ஸ்போஜர் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா எப்படின்னா இன்ஜினியரிங் முடித்தா ஒரு வேலைக்கு போகிறோம், இந்த ஆர்ட்ஸ் முடித்தா அதுக்கு ஒரு வேலைக்கு போகிறோங்கிற மாதிரி படித்து முடிச்சாச்சு, இந்த எஜுகேஷன் முடிச்சாச்சு, அடுத்தது என்ன வேலை. ஐ லைக் ஹவு ப்ரொஃபஷ்னலி தே திங்க் அபவுட் மியூசிக் ஃப்ரம் தி அவுட் சைட். பட் உள்ள அவ்வளோ இட்ஸ் நாட் அ ப்ரொஃபஷ்னல் டிகிரி எட். இப்போ கேஎம்லாம் வந்ததுக்கப்புறம் மேபி கொஞ்சம் அதோட அவுட்லுக் மாறி இருக்கே தவிர I don't think full-fledgedly
ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மாதிரி நம்ம மியூசிக்கை வந்து அப்ரோச் பண்ணுறது தான் நான் நினைக்கிறேன். ஐ மைட் ஆல்சோ பி ராங். பட் நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே அதை ப்ரொஃபஷனலாக பார்க்கணுமே தவிர காமன் பீப்புளுக்கு வந்து நீ சைடில் ஒன்று பண்ணிட்டு இதை பண்ணு. என்னோட ஜேர்னியும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் a PhD and I worked in a college for 7 years as a professor of English. லாஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணுவோம் கூட நீங்க நான் ஒர்க் பண்ணி 7 வருஷம் ஒர்க் பண்ணி அங்கே பண்ணிட்டு சைடில் காலையில் 5 மணிக்கு எழுந்து கிளாஸ் எடுத்துட்டு போவேன். அப்புறம் சாயந்தரம் வந்து ரெக்கார்டிங் ஏதாவதுனா பண்ணுவேன். இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன். So there was a time where I had to break free from this cycle and say and put my foot down and say no, I'm not doing this anymore. பரவாயில்ல, ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. 12ஆம் கிளாஸ்லேயே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எனக்கு வந்து PhD வரைக்கும் டைம் ஆயிருக்கு அதுக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் யூ ஆர் ஏபிள் டு see a clear vision of where you wanted to go. ஸோ இப்போ ஒரு மியூசிக் டிரெக்ஷன் அப்படிங்கிறது தான் உங்களோட கோல். பட் வாட் ரூட் யூ டுக்? ஆர்ட் ரூட் இல்லாமல் ஒரு டெக் ரூட் எடுத்திருக்கீங்க. நீங்கள் வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் இஸ் நாட் a technical thing as such, completely not a technical thing. It also involves creativity. So adula doubt illa, but still it is classified under technical or technical department. So நீங்க ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் ஆகணும் அப்படிங்கிறது சான்ஸா சாய்ஸா? அதான் லைக் நான் வந்து சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு 12th முடிச்சோடனே நான் அந்த மாதிரி மியூசிக் போகிறேன்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா. பட் எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஒரு சவுண்ட் இன்ஜினியர் ஒருத்தவங்க வந்து லைக் எங்கள் ஊர்லேருந்து இருக்காங்க, இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலான்னு சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா லைக் ஒரு டிகிரி ஒன்று பண்ணிட்டு பண்ணப்பா அப்படின்னாங்க. நான் அப்போ வந்து ரொம்ப சின்ன கிட், லைக் ஒரு 11th 12th தான் படித்து முடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எனக்கு கிடைச்ச பெரிய கைடன்ஸே அதான். ஸோ அவங்க சொன்னாங்க. ரெண்டாவது நான் வந்து அப்போ இன்டர்நெட் இருக்குல்ல, ஸோ ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களா போயிட்டு அவங்க என்ன படிச்சிருக்காங்க, விக்கிபீடியா தான். ரஹ்மான் சார் வந்து என்ன பண்ணார், அவரோட பேக்ரவுண்ட் என்ன இருக்கும். அப்போ வந்து சந்தோஷ் நாராயணன் வந்து லைக் ஹி வாஸ் பீயிங் இன்ட்ரடியூஸ். ஸோ அப்போது அவர் எனக்கு ரொம்ப அவரோட மியூசிக் ரொம்ப யாரா இருந்தாலும் பயங்கரமாக இருக்குது இந்த மியூசிக்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விக்கிபீடியா எடுத்து படிக்கும்போது படித்து முடிச்சுட்டு இந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க அப்படின்னோடனே ஒரு சவுண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்தால் மியூசிக் டைரக்டர் ஆயிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு தாட். ஓகே. ஸோ இதுதான். ஸோ இப்போ இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வேறு, அப்போ இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேறு. ஸோ அதனால் என்னென்னா சவுண்ட் இன்ஜினியரிங் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சவுண்ட் இன்ஜினியர் ஒருத்தங்கிட்ட கேட்கும்போது வந்து ஒரு டிகிரி படிக்க வச்சுக்கோப்பா அப்படின்னாங்க. பிஎஸ்சி அனிமேஷன் படித்தேன். டு மை சர்ப்ரைஸ் ரொம்ப நல்லா படித்தேன். டிஸ்டிங்ஷன் அண்டு என்ன சொல்ல கேம்பஸ்லேயும் செலக்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அனிமேஷன் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. பட் 3 months ரிசைன் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினச்சாங்கன்னா சரி ஓகே அப்படியே ரூட் மாறிட்டான், எப்படியே விட்டுருவோம், அவனே மறந்துடுவோம் அப்படின்னு நினச்சாங்க. அப்புறம் வந்துட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் போய் திருப்பி பண்ணேன். நான் 12th ஞாபகம் சொன்னேன் ஞாபகம் இருக்கா, மியூசிக் தான், ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னாங்க. கேஎம் ஜாயின் பண்ணேன். பட் ஸ்டில் டேட் லைக் அவங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட் இஸ் சூப்பர், லைக் ரொம்ப நல்ல சப்போர்ட். ஆக்சுவலி கேஎம்ல நீங்கள் ஜாயின் பண்ண கோர்ஸ் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங்கா மியூசிக் ப்ரொடக்ஷனா? மியூசிக் ப்ரொடக்ஷன், எலக்ட்ரானிக் மியூசிக் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த சேர்ந்து நம்ம படித்து முடிக்கிற டைமில் தான் நமக்கு ஆக்சுவலி ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸு தெரிய வருது. ஸோ யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த ஒரு லட்சணத்தில் எப்படி வந்து ஒரு ஆளால், ஒரு சின்ன பையனால், ஒரு டிப்பிக்கல் என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிற பையனால் எப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செலக்ட் பண்ண முடியும் ஒரு கெரியர். ஏரமான ஒரு காலேஜ் நடத்துறாருன்னு தெரியும், சரி அங்கே போய் படித்தா ஏரமான வந்து சொல்லி தருவார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. பட் என்னன்னா லைக் குட், அங்கே எனக்கு நிறைய கான்டாக்ட் கிடச்சிது. என்னோட மென்டர் லைக் தீபக் சுகாதன். ஸோ ரொம்ப அங்கே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அங்கே இருக்கிற கான்டாக்ட்ஸ் வச்சு ரொம்ப வருஷம் என்னால் ட்ராவல் பண்ண முடிஞ்சது. என்ன கேட்டிங்கன்னா இப்போ மியூசிக் ப்ரொடக்ஷன் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயமும் மியூசிக் டிரெக்ஷனும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். லைக் ஒரு மியூசிக் டிரெக்ஷன் வந்து அல்டிமேட் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு மியூசிக் டிரெக்டர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்து பார்த்தீங்கன்னா மீதி எல்லா ஒர்க்ஸுமே லைக் வி ஆர் ஆல்சோ இன்வால்வ்டு. லைக் அவங்க ஒரு மியூசிக் கம்போசர் இருக்காங்கன்னா அவங்களோட க்ளோஸ் சர்க்கிள் ஒரு 2 to 3 people, மேபி ஒரு 5 people இருக்காங்கன்னா அந்த சர்க்கிளில் நான் ஒரு முக்கியமான ஆளாக இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு மியூசிக் கம்போசர் gives you a sketch. கண்டிப்பாக. So the sketch, once it's given to you, you paint. கண்டிப்பா. So the paint is what is called
மியூசிக் ப்ரொடக்ஷன் கண்டிப்பா அப்படின்றது நான் கரெக்டா கிளியரா புரிஞ்சுக்கிறேன். சொல்லிட்டீங்க, ரொம்ப நல்லா கிளியரா சொல்லிட்டீங்க. எனக்கு அது தெளிவா சொல்லுறேன், பட் ஸ்டில் கிளியரா சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ நீங்க அவங்க ஸ்கெட்ச் கொடுத்தோன்னே நீங்க அதை வந்து பெயிண்ட் பண்ணும்போது இந்த கலர் வேணாம் அந்த கலர் வேணாம்னு அவங்க சொல்றது தான் அவங்களோட ஜட்ஜ்மெண்ட். கரெக்ட். நீங்க வந்து எவ்வளோ கலர் வேணா அதுல போடலாம், தட் இஸ் அப் டு யூ டு டிசைட். அண்ட் இந்த கலர் செக் பண்றதுக்கு இந்த ஃபேஸ்க்குலாம் வந்து எந்த கலர் சூட் ஆகும் அந்த கலர் சூட் ஆகும்னு ஒரு சவுத் கொரியான்னு நினைக்கிறேன், சவுத் கொரியாவா ஏதோ ஒரு கொரியால அதுல ஒரு இது இருக்கு, வைப்பாங்க பிரைட்டா இருக்கான்னு பார்ப்பாங்க, இது அடுத்த கலர் வைப்பாங்க அடுத்த கலர் வைப்பாங்க. ஸோ நான் எப்பவுமே அதை வந்து மியூசிக்கோட லிங்க் பண்ணி பார்ப்பேன். ஒரு மியூசிக் ப்ரொடியூசரா இருக்கும்போது அந்த கலர் வச்சு வச்சு இது உங்களுக்கு ஓகேவா அது உங்களுக்கு ஓகேவா. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, அப்போ லைக் லுக்கிங் அட் திஸ் இட்ஸ் அ கிரியேட்டிவ் ஜாப். கண்டிப்பா. நீங்க வந்து கேம்ல வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு ஏன்னா இப்ப எல்லாருக்குமே வந்து எல்லாம் படிச்சிருப்போம், அவங்களோட ஃபர்ஸ்ட் ஜாபுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் ஈஸி, லைக் ஜாப் கிடைக்கிறதே கஷ்டம்தான். பட் மியூசிக்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜாப் அப்படின்னு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நியூ இயர்க்கு ஒரு ரெக்கார்டிங் கூப்பிட்டாங்க. பயங்கர மெச்சூரிஷ், சிங்கரே கிடையாது, சிங்கர்னே சொல்லக்கூடாது அப்ப. ஸோ அவ்வளோ மெச்சூரிஷாக இருக்கும்போது ஏன் என்ன கூப்பிட்டாங்கன்னு இன்னி வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு கிடைச்சது வந்து ₹1, லிட்ரலி ₹1. நான் கேட்டேன், நான் இது என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங், நான் ஃப்ரீயாக பாடித்தரத்துக்காகலாம் நான் சொல்ல, பட் எனக்கு நீங்கள் இது கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இட்ஸ் லைக் அ சென்டிமெண்ட்னு சொன்னோன்னே, சென்டிமெண்ட்டாக கேட்குற ₹10 கொடுப்பாங்க, ஒரு க்ரீம் பன் வாங்கி சாப்பிடலாம்னு நினச்சேன். ₹1 கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதோட டப்பால போட்டு வீட்டில் வச்சிருக்கேன். லைக் அ சென்டிமெண்ட், நம்மளோட ஸ்பெஷல். அந்த மாதிரி ஆப்வியஸ்லி உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கும்போது ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சிருக்கும், படிச்சுட்டு இருக்கும் போதும் கிடைச்சிருக்கலாம், இல்லை படிச்சு முடிச்சோடனையும் கிடைச்சிருக்கலாம். பட் தட் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இஸ் ஸ்பெஷல் இல்லையா? அது யாரு கூட கிடைச்சது, எப்படி கிடைச்சது? கேம் படிச்சு முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நீங்க இந்த லைக் ட்ரிப் அந்த படம்லாம் பாருங்க, லைக் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த டைரக்டர் வந்து டென்னிஸ்ன்னு சொல்லி ஒரு அண்ணா இருப்பாரு. ஸோ அவங்களோட டீம்ல இருக்கிற ஒரு அசோசியேட் ஒருத்தவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பைலட் மூவி ஒன்று வந்து வச்சுருந்தாங்க. அவங்க ப்ரொடியூசர் அப்ரோச்சுக்காக நாங்கள் வச்சுருக்கோம், அதுக்கு மியூசிக் பண்ணுங்கன்னாங்க. ஸோ எனக்கு வந்தது வெரி ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். இப்போது எனக்கு எவ்வளோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஸோ அது ரொம்ப ஃபர்ஸ்ட் ஜாப் இன் மியூசிக். ஆக்சுவலி அது ரிலீஸ் ஆகலை, பட் ஆனால் அது பேர் வந்து இந்த வீட்டில் பேய் இருக்குதுன்னு சொல்லி, அது ஒரு ஹாரர் காமெடி. ஓகே, நல்லா இருக்கும் அது. ஸோ இப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு நீங்கள் மியூசிக் பண்ணீங்களா, மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணீங்களா? மியூசிக் பண்ணேன். சூப்பர். ஆக்சுவலி மியூசிக் ப்ரொடக்ஷன் வந்து இப்போ மற்ற கம்போசர்ஸ்க்கு லைக் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக தான் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு கம்போசிஷன் பண்ணிட்டு இருந்தேன். அல்டிமேட் எய்ம் இன் த லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் கம்போசர் ஆகணுன்றது தான். ஸோ அதுக்கு ஒரு டைம் வரும், அதுக்குன்னு நான் ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணியிருக்கேன். அதில் கோடை எஃப்எம் சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் என்னோட சீனியர்ஸ், காலேஜ் சீனியர்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க என்டையர் டீம். அதில் நான் மட்டும் தான் சின்ன பையன் அப்போதே. பட் நீங்கள் அப்போ தான் இருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் சீனியர்ஸ்லாம் வந்து சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஒன்லி இன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பேன். அது இன்னும் யூடியூப்ல இருக்குது, கோடை எஃப்எம் சொல்லி. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் சாங். என்னை நம்பி ஒருத்தவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. லைக் ஒரு 25,000 என்னை நம்பி வந்து ஒரு காசு போட்டாங்க. அப்போ அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். லைக் வந்துட்டு ஒரு சிங்கர் ஹையர் பண்ணி எனக்கு மை வெரி ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு சாங் வந்து நான் வந்து பண்ணுறேன். எனக்கு பாடி கொடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க? பூஜா வெங்கட். ஓ, சூப்பர் சிங்கர் பூஜா வெங்கட். எனக்கு அப்போ கேம்ல மூலியமாக எனக்கு பழகும். ஸோ ஷி வாஸ் வெரி ஸ்வீட். அப்படி வந்து அவங்க எனக்கு ரொம்ப இப்போவும் வந்து பாட்டு இருக்குது, அது வந்து நேசிகேன்னு சொல்லி ஒரு சாங், அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஸோ அந்த கம்போசிஷன். அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக லைக் நாளை இயக்குனர் 2019 நடந்தது. லைக் அதில் வந்து we have been selected, nominated for the best music director for the season. Top 3 வரைக்கும் வந்தோம், பட் அதுக்கப்புறம் வின் பண்ண முடியல. அதே மாதிரி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தோம். சூப்பர். ஸோ அதில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி ஒரு எபிசோட்லலாம் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஷார்ட் ஃபிலிமோட மியூசிக் யார் போட்டது அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அல்டிமேட். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, சரி ஓகே அதான் நம்மளோட செல்லிங் பாயிண்ட், இதை மட்டும் கட் பண்ணி தூக்கி போடுறோம்
ஸோ அந்த வீடியோ கிளிப்பை மட்டும் கட் பண்ணி நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருப்போம். பார்த்தீங்களா வெற்றிமாறன் சார் கேட்டிருக்காரு அப்படின்னு. அது ஒரு மொமெண்ட். சூப்பர், வெரி நைஸ். ஸோ யூஸ்வலாக ஒரு கன்வென்ஷனல் மெத்தட் இருக்கும் மியூசிக் கம்போசர் கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறது. அப்புறம் வந்து அவங்களோட மெத்தட்ஸ் ஒரு பர்டிகுலர் மியூசிக் கம்போசரோடையே கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே வந்து மியூசிக் கம்போசர் ஆகுறதுங்கிறது ஒரு கன்வென்ஷனல் மெத்தட். அது இன்னமும் நிறைய பேர் பண்றாங்க, பண்ணிட்டும் இருக்காங்க. தட்ஸ் ஹவு. அப்படியே இவங்களுக்கு இப்போ ஒரு சங்கர் சருக்கு அசிஸ்டண்டா அட்லி இருந்தது. அந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டருக்கு அடியில் ஒரு டீமா ஒர்க் பண்ணிட்டு கம்போசிங் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா நான் சொல்றது? ஸோ அப்படி இருந்து மியூசிக் கம்போசராக இருந்தால் நிறைய பேர். ஸோ நீங்கள் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு டிரெக்ஷன் இல்லை, எனக்கு தெரியாமல் நான் இதுக்குள்ளே போனேன், பட் ஐ ஸ்டார்டட் லவ்விங் திஸ் ஜாப் அண்ட் ஐம் என்ஜாயிங் திஸ் ஜாப்னு சொல்கிறீங்க. அண்ட் ஆல்சோ யூ ஆர் ஆல்சோ கம்போசிங் மியூசிக் வென் எவர் யூ ஆர் கிவன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆல் ஆஃப் தட். ஒருவேளை மியூசிக் கம்போசிங் அசிஸ்டண்ட்டாக போனால் அதுக்கான ஸ்கோப் கம்மியாக இருக்கும், உங்களோட வாய்ஸ் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் அதை பண்ணலையா? இல்லை மியூசிக் ப்ரொடக்ஷனில் வந்து இருக்கிற ரெவென்யூஸ் இன்னமும் பெட்டராக உங்களுக்கு தெரிஞ்சதா? கம்போசிங் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் சேர்ந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அப்படி சேராமல் ஏன் மியூசிக் ப்ரொடக்ஷன் அதில் நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க? இஃப் யூ வாண்ட் டு டு அசிஸ்டன்ட் கம்போசர். அப்படி ஓகே, அப்படிதான். அப்போ நீங்கள் மியூசிக் ப்ரொடக்ஷன் அதுவும் பண்ணுறேன். ஓகே. ஸோ சம்டைம்ஸ் வி டூ கம்போஸ். பட் என்ன விஷயம்னா அது அன்அஃபிஷியலி மறைஞ்சு போயிடும். அது ரைட்டிங் மாதிரி. ஆமாம், கரெக்டாக. லைக் கோஸ்ட் ரைட்டிங், கோஸ்ட். ஏன்னா நிறைய இடத்துல ஸ்டில் ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அ கோஸ்ட் ப்ரொடியூசர். ஓகே. கோஸ்ட் ப்ரொடியூசர்னா இது ஒரு டேர்ம், இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற டேர்ம். ஸோ எப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுக்குன்னு அந்த மணி வந்துடும், பட் ஆனால் உங்களுக்கு கிரெடிட்ஸ் கிடைக்காது. ஸோ அது வந்து இன்டென்ஷனலி அது தெரிஞ்சும் பண்ணுவோம். அது ஒரு சில இடத்துல லைக் ஆப்வியஸ்லி லைக் அந்த கேட்டு கொடுக்க மாட்டாங்க, அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் ஒரு சில இடத்துல நமக்கு இந்த பேர் வரலன்னா பரவாயில்ல, நமக்கு அட்லீஸ்ட் லைக் we are doing it for moneyன்னு இருக்கும்ல, அப்படிலாம் வந்து ஹிடனாக வந்து நிறைய பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து கிரெடிட்ஸுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கு, கிரியேட் ஆயிருக்கு. ஆஃப்டர் அந்த அது ரொம்ப ஹெல்தியான ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. வி ஹாவ் அ லாங் வே டு கோ ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி ஆல் டுகெதர் அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்கறதுக்குன்னு. பட் ஐ திங்க் இந்த ஹெல்தியான ஒரு டிரெக்ஷனில் நம்ம போயிட்டு இருக்கோங்கிறதே ஐ திங்க் இட்ஸ் குட். ஸோ நான் கேட்ட மாதிரி அந்த நீங்கள் கன்வென்ஷனலான அந்த கம்போசிங் அசிஸ்டண்ட்டாக இல்லாமல் மியூசிக் ப்ரொடக்ஷன்லேயே there is a small branch where you are also composing assistant to a few music directors, right? Like you know, associate composer வந்து like actually I work with சித்து குமார், அவங்களுக்கு ஒர்க் பண்ணுவேன். மற்றபடி நான் லைக் இவருக்கு லைக் ஜிவி சார் அண்ட் ரகுநந்தன் சார் ரீசெண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஷான் ரோல்டன் சார் அண்ட் தெலுங்கு இண்டஸ்ட்ரி, மலையாளம் இண்டஸ்ட்ரி, இப்போ ரீசெண்டாக ஹிந்திலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஓகே. ஸோ இவங்க தனிஷ்க் பக்ஷி சார் அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு, ஸோ மியூசிக் ப்ரொடியூசர் அப்படி ஒர்க் பண்ணேன். லைக் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லைக் கம்போசிங் அசோசியேட்டாக வந்து ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். மியூசிக் அகாடமி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 தடவை நான் வந்து ட்ரை பண்ணேன் ஆக்சுவலி, லைக் வந்து ஒர்க்கிங் வித் மியூசிக் கம்போசர். அது வந்து இட் வாஸ் அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் அது ஒரு மாதிரி டாக்ஸிக்காக இருந்தது. ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சது அந்த இடத்துல என்னை வந்து ஏமாத்துறாங்க. ஸோ மிடில் மேன் ஏமாத்துறாங்க, அங்கே இருக்கிறவங்க ஏமாத்துறாங்க, யாரை நம்புறதுன்னே தெரில. அதாவது வந்து நம்ம ஒரு ஃபீல்டு லைக் ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் வந்திருக்கோம், யார்கிட்ட போய் சப்போர்ட் கேட்போம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஓகே நம்ம வந்து இண்டிவிஜுவலாக தான் வரணும், நம்ம வந்து தனியாக நம்ம ஒரு ஆள்கிட்ட போய் ஒர்க் பண்ணோன்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் முட்டி மோதி பார்த்தேன். கண்ணை கட்டி காரில் விட்ட மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே லைஃப் டு கட்டர்ன். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து என்ன சொல்ல கன்ஃபர்ம் பண்ணிச்சு லைஃப். என்ன பண்ண போகிற, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன நடக்குது, வீட்டில் இருந்து கேள்வி எல்லாமே இப்படி கேள்வி. லைக் ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சு, அப்படி வீட்டில் படுக்கவே இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து அப்போ நம்ம நிறைய யோசிப்போம் இல்லையா, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ யோசிக்கும் போது வந்து மேபி இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறது தான் நமக்கு வந்து
நம்மளை மேபி பிளாக் பண்ணதோ, நம்ம இந்த மாதிரி ஒரு இதுதான் கரெக்டுன்னு சொல்லி நம்ம இருக்கிறோம். லைக் யார்ட்டையுமே இருக்கக்கூடாது, நம்ம தனியாக வந்துடணும்னு சொல்லி நிறைய நம்பர் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ், நம்பர் ஆஃப் வெப் சீரிஸ் பண்ணியாச்சு. ஒரு சிலர்கிட்டலாம் போய் கேட்போம், ஒரு லீடிங் என்ன சொல்ல, நிறைய யூடியூப் சேனல்ஸ் போயிட்டு, சார் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கூட மியூசிக் பண்ணி தரேன், எங்களுக்கு பேர் மட்டும் போட்டுறீங்களா அப்படிலாம் கேட்போம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஒர்க் பண்ணுவோம், காசு வராது. இவங்களுக்கு கேட்டால் அவங்களுக்கு கை கட்டுவாங்க, அவங்கள கேட்டால் இவங்களுக்கு கை கட்டுவாங்க. இதெல்லாம் போயிட்டு வீட்டில் சொல்லலாம் முடியாது. ஸோ நம்ம வந்து அதை நம்மளே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இருக்கிற நெட்வொர்க் வச்சு அது என்ன பண்ண முடியுமோ அதுதான். ஸோ அதில் வர்ற காசு வச்சு சர்வை பண்ணணும். ஒரு கிக் வருது, இல்லை லைக் மேபி ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா அடுத்து ஒரு 6 months ப்ராஜெக்ட் வராமல் இருக்கலாம். ஸோ அந்த இப்போது லைக் குட்னு வச்சுக்கோங்களேன், வித் காட்ஸ் கிரேஸ். அப்போ ஸ்டார்டிங்கில் அப்படி கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு ஆல்ட் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தது தான் தப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு லைக் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு டேர்ன் எடுக்கும் போது வந்து நான் வந்து மேபி இதுதான் வந்து சேரலையோ, மேபி இதுவே என்னோட மைண்ட் பிளாக்காக இருக்கிற ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லா பெஸ்ட் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஒரு லிங்க் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு I sent it to like some of my contacts, like ஒரு மியூசிக் டைரக்டரோட மேனேஜர்ஸ், அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு லீடிங் மியூசிக் டைரக்டர்ஸோட மேனேஜர்ஸ்க்குலாம் அனுப்புனேன். மியூசிக் டைரக்டர்ஸோட காண்டாக்ட் டைரெக்டாக அனுப்புவேன். சார் உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராமிங் ஒர்க்னா சொல்லுங்கள், காசு கூட கொடுக்க வேண்டாம், நீங்கள் எதுவும் எனக்கு வந்துட்டு ஜஸ்ட் வாண்ட் டு நோ, எனக்கு வந்து என்னென்ன அடுத்து ஒரு ஸ்டெப்புக்கு போகணும், அவ்வளோ லைக் ஒரு ரொம்ப ஒரு டெஸ்பரேஷன் எனக்கு வந்து அடுத்து. ஏன்னா வந்துட்டு என்னோட அந்த டைமில் நான் கொஞ்சம் விட்டுருந்தேன்னா என்னோட கெரியர் வந்து மாறி இருக்கும். மேபி பிஸ்னஸ் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை வேறு சம்திங் வேறு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துருக்கலாம். ஸோ அந்த இடத்துல வீட்டில் கேட்டேன், ஒரு 6 மாதம் மட்டும் டைம் கொடுங்க. அந்த 6 மாதத்தில் எனக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே என் மேலே ஹோப், என்னடா என்ன பண்ணுறோம், உண்மையிலே நம்ம மியூசிக்ஷியன் தானா, இல்லை நம்மளே நம்ம ஏமாத்திட்டு இருக்கோமா? ஏன்னா யார் கேட்டாலும் மியூசிக் உனக்கு வராது, இது பண்ணுறா அப்படின்ற மாதிரி டிஸ்கரேஷன். பட் நமக்கு தெரியும் இல்லையா, என்கரேஜ்மெண்ட் இருக்கும் கண்டிப்பாக. பட் ஆனால் வந்துட்டு லைக் மியூசிக் வராதுன்னு யாரும் சொல்லலை. பட் ஸ்டில் லைக் லைக் இந்த நம்ம ஒரு பக்கத்து வீட்டு பையன் மியூசிக் டிரெக்ஷன் வந்து பண்ணுறதை ரசிக்கிறவங்க வந்துட்டு அவங்க வீட்டில் ஒருத்தவங்க வர்றது யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க, மற்றவங்கள நல்லா பாராட்டுறாங்க. அவங்களையும் தப்பு சொல்லி பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்துட்டு அது நமக்கு அப்போ புரியாது, அப்புறமா தான் புரியும். இன்னும் சொன்னேன், ஒரு 6 months டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணேன், என்னென்னமோ பண்ணேன். அப்போல்லாம் படம்லாம் வரும்னு வச்சுக்கோங்களேன், லைக் போய் பார்ப்பேன், ப்ரொடக்ஷன் ஹவுஸில் போய் பேசும்போதே தெரியும் அந்த படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்ட்டு. சரி ஓகே, அதுக்காக நான் ஊர்லேருந்து சென்னை கிளம்பி வருவேன். ஸோ அப்புறம் ஒவ்வொரு ஆள்கிட்ட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும் போது சித்து அவர்கிட்ட ஜாயின் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கும் வந்து அந்த டைம் ஒரு தேவைப்பட்டிருந்தது ஒரு மியூசிக் ப்ரொடியூசர். பட் இப்போ வந்து அப்படியே ஒரு சித்தோட ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருக்கேன். என்னோடய ஃபேமிலியில் அவர் மெம்பர், அவரோட ஃபேமிலியில் நான் ஒரு மெம்பர் மாதிரி வந்து. அவர் மட்டும் இல்லை, அவரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் மியூசிக் லைக் ஆடியோ இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா அபின் புஷ்பாகரன், அவங்க ஃபேமிலி. அண்ட் ஸோ எல்லாம் அவங்க லைக் டுகெதர் தே ரன் அகாடமி, ப்ளூ அகாடமின்னு சொல்லி. ஸோ அங்கே தான் அதில் கூட கோர்சஸ்லாம் வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் கோர்சஸ் போய்கிட்டு இருக்கு, அப்புறம் ஆடியோ இன்ஜினியரிங் கோர்சஸ் போய்கிட்டு இருக்கு, டிப்ளமோ போய்கிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஸோ இப்போ அங்கே இருக்கிறேன், ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன் லைஃப்பில். இப்போ அழகாக சொன்னீங்க. நம்ம பேசும்போது நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கீங்க ஒரு வாட்டி தட் யூ ஆர் ட்ரெயின்டு இன் கர்நாடிக் மியூசிக். ஸோ எப்போலேருந்து யூ ஆர் ட்ரெயின்டு இன் கர்நாடிக்? பாஸ்ட் 5 years. வெரி குட். ஏன்னா வந்து லைக் முன்னாடி நம்ம மியூசிக் வந்து கற்றுக்கணும்னு ஆசை, பட் அதுக்கான எக்ஸ்போஷர் இல்லை. நம்ம ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு ஓகே இதெல்லாம் கற்றுக்கணும், இதெல்லாம் லைக் கற்றுக்கிட்டா சர்வை பண்ண முடியுன்றதெல்லாம் தாண்டி நமக்கே ஒரு ஆர்ட் ஃபார்ம் மேலே ஒரு ஃபேசினேஷன் வரும். எக்ஸாக்ட்லி. அதை பற்றின ஒரு ஈர்ப்பு வரும். ஸோ அப்படி வரும்போது எனக்கு லைக் நிறைய பேர் கேட்பாங்க, இது இன்னும் எவ்வளோ நாள் கற்றுக்க போகிறாரு. எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு இன்னும் 60 வயசு ஆனாலும் நான் ஃபீல்டு விட்டு போயிட்டாலும் நான் கற்றுக்குவேன். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கேன் எனக்கிட்ட. என்னையும் கேட்பாங்க, நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க, நீங்கள் இன்னும் கற்றுக்குறீங்களா? ஆமாம், நான் இன்னும் கிளாஸ் போயிட்டுருக்கேன். அந்த கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நான் பயப்படுறது வந்து, நான் ஆக்சுவலி அது கூட நான் நினைப்பேன், அப்பப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறத எப்படி பயந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேங்கிறதையும் வீடியோ ஏதாவது எடுத்து போடணுமான்னு. பிகாஸ் அந்த ஐ திங்க் அந்த லேர்னிங் ஸ்ப்ரீ அப்படின்னு சொல்லுவோமா, அந்த லேர்னிங் ஸ்ப்ரீ இருந்தால் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டீச்சிங்க்கே அது ஃபியூவல் பண்ணும். கண்டிப்பாக. ஆல்சோ ஹெல்ப்ஸ் அஸ் இன் ப்ரொஃபஷனலி லைக் மியூசிக் சென்ஸ் வைஸ். எனக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ பிகேம் ரிலேட்டிவ் பிச்,
கைண்ட் ஆஃப் பர்ஃபெக்ட் பிச். ஒரு என்ன சொல்ல, அது அது இவென்ச்சுவலி எனக்கு இப்போ நான் ஒரு மெலோடியன் எக்ஸ்பர்ட்டும் கூட. ஸோ வோக்கல் ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் நான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து நிறைய பேர் ஓப்பனாக பேச மாட்டேங்கிறாங்க. அது ஒரு கோஸ்ட் ப்ரொடியூசர் மாதிரி தான். ஓகே. எவ்ரிபடி லைக் எப்படின்னா எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் இட் பட் நோ ஒன் லைக்ஸ் டு டாக் அபவுட் இட் மாதிரி இருக்கு. இப்போ கர்நாடிக் மியூசிக் வந்து நீங்க படிச்சு அண்ட் அதுக்கப்புறம் சிங்கிங்குள்ள வந்தீங்களா, இல்லைன்னா ஹவு டிட் பிளேபேக் சிங்கிங் ஹேப்பன்? லைக் கர்நாடிக் சிங்கிங் வந்து உள்ள இருக்கிற எனக்குள்ள இருக்கிற சிங்கருக்கு கொஞ்சம் தைரியம் கொடுத்துச்சு அப்படி சொல்லலாம். எவ்வளவு வர்ணம்லாம் முடிச்சிட்டீங்களா? போயிட்டு இருக்கு. வர்ணங்கள், அடுத்தால வர்ணங்கள் அந்த மாதிரி போயிடுச்சு. பட் எனக்கு என்ன பேடா ஃபீல் ஆகுதுன்னா, லைக் லாஸ்ட் ஒரு 1 இயரா ரெகுலராக கிளாஸஸ் போக முடியல. ஏன்னா வந்துட்டு லைக் டியூ டு லைக் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த மாதிரி இருக்கு. பட் அதுக்கும் ஒரு டைம் ஒதுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் மை வாய்ஸ் பிகேம் லைக் மோர் ஆஃப் டோன்ட் அண்ட் ஷேப்ட். என்னோட மேம் நேம் வந்து பத்மாசினி. ஐ ரியலி அட்மையர் ஹர் லாட் ஆக்சுவலி. லைக் அவங்க வந்து ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து ரொம்ப லைக் நான் வந்து லைக் போகிறதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ஓகே கர்நாடிக் மியூசிக்னு சொன்னால் லைக் மூவி இண்டஸ்ட்ரின்னு சொன்னால் சொல்லி தருவாங்களா இப்படிப்பட்ட டவுட்ஸ்லாம் இருந்தது. நானே பயங்கரமான இன்ட்ரோவர்ட் வேறு. எப்படி போய் கேட்டால் வந்து சொல்லி தருவாங்களா, இல்லை நமக்கு வந்து மியூசிக் எல்லாமே அரைகுறையாதானே தெரியும். கீபோர்ட் கூட வந்து லைக் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கூட செல்ஃப் லேர்ன் தான். எனக்கு பேசிக்ஸ் நான் படித்தேன். எனக்கு ஒரு மாஸ்டர் நாங்கள் பாக்யராஜன் சார் சொல்லித்தாங்க. ஸோ அவர் தான் எனக்கு ஆக்சுவலி மியூசிக் இண்டஸ்ட்ரியில் வர்றதுக்கான முக்கியமான ரீசன். ஸ்கூல் டீச்சர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த பத்மாசினி மேம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வோக்கல் ட்ரெயின் பண்ணும் போது அந்த விஷயம் ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வந்து லைக் எனக்கு ஒரு தைரியம் வந்தது. ஓகே எனக்கு வந்து ஒரு லைக் ஆஸ் சார் லைக் சித்து அண்ணாட்ட போய் ஜாயின் பண்ணும்போது கவர் சாங்ஸ் வந்து பாடினதெல்லாம் அவர்கிட்ட போய் போட்டு காமிப்பேன். ஸோ அப்போ அவர் வந்துட்டு சரிப்பா ட்ராக் சிங்கிங்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, சும்மா நீ ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ட்ராக் பாட வச்சு எனக்கு ஃபார்ச்சுனேட்லி யாருக்கும் இப்படி நடக்குமோன்னு எனக்கு தெரியல. நம்ம கூட லைக் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணது வந்து பேச்சுலர் படத்தோட சக்ஸஸ் மீட்ல மீட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி அந்த படம் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து ஒரு படத்துலையுமே நான் வந்து என்னோட நேம் ஓரமாக கூட வராது. அப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து போடுவாங்க என்ன மியூசிக் ப்ரொடியூசர், சிங்கர், அடிஷ்னல் அப்படி இப்படிலாம் போடுவாங்க. ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒரு ஸ்க்ரீனில் நம்ம பெரிய ஸ்க்ரீனில் நம்ம பேரை பார்த்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அது எப்படி யார்கிட்ட போய் கேட்குறது என்னன்னு தெரியல, போய் கேட்டால் என்ன நினைப்பாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம். பட் ஆனால் வெரி ஃபர்ஸ்ட் டைம் லைக் இந்த பேச்சுலர் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ராக் பாடினேன். அந்த டிரெக்டர் சதீஷ் அண்ணா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொன்னாங்க இந்த வாய்ஸே நல்லா இருக்குது, இந்த வாய்ஸில் பேர்லாமே லைக் இந்த இன்னுமே ஆக்சுவலி அதில் இருக்குது. நம்ம அதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ளேபேக் ஆக்சுவலி மாலை நேர தேநீர் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் திவ்ய பாரதி அவங்களோட இன்ட்ரொடக்ஷனில் வரும். ஸோ அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப கேஷுவலாக அப்படியே தான் பாடிட்டேன். பட் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து தம்பி ஃபேர் நீ தான் பாடுறேன் இது பண்ணிடணுன்னு லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹோல்ட் இட் பேட்லி. லைக் இன்னும் எனக்கு இது இப்படிலாம் கிடைக்குமானேன்னு தெரியல, ஐயோ நான் பயங்கரமாக பாடணும்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்கேன். அப்புறம் அந்த டைரக்டர் நான் சதீஷ் நான் சொன்னார், தம்பி இந்த பாட்டு உனக்கு தான், யார் என்ன சொன்னாலும் இந்த படத்தில் இந்த பாட்டு வந்து நான் வேற யாருக்குமே கொடுக்க மாட்டேன். ஸோ நீங்கள் தான் பாடுறீங்க. நான் லைக் அவர் ஒரு விதமாக கேட்டார், லைக் வந்துட்டு பாட தெரிஞ்ச மாதிரி நீ பாடுற, பாட தெரியாத மாதிரி பாடு அப்படின்னு. அது எப்படி பாட தெரியாத மாதிரி பாடுறது? ஸோ நான் ரொம்ப கான்சியஸா எனக்கு இது இந்த ரீசெண்டா ஜிகர்தாண்டா 2 அதுல வந்து லாரன்ஸ் மாஸ்டர் வந்து இவர் சொன்னாருன்னு கேள்விப்பட்டேன், டான்ஸ் ஆட தெரியாத மாதிரி டான்ஸ் ஆடுன்னு. மாலை நேரத்தே சுவை போல் அந்த மாதிரி லைக் ஐ வாஸ் மேக்கிங் திஸ் ஸ்மால் பிகாஸ் ஆர்டிகுலேஷன் நீ வந்து நின்று அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்குறேன். அவங்க வந்து தம்பி அதெல்லாம் இல்லைப்பா அப்படியே சொன்ன லிட்டரலி ஒரு சோஃபாவில் அப்படி நான் உட்காந்துருக்கேன், நான் அப்படியே பாடுவேன் ஒரு மாலை நேரத்தேன் சுவை அந்த மாதிரி பாடுவேன். நானும் எனக்கு தெரியல ஒரு மேபி ஒரு லிட்டரலி ஒரு 100 டைம்ஸ் பாடியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எப்பயுமே எப்படி ரெக்கார்ட் பண்ணுவேன்னா யாருமே ரெக்கார்ட் பண்ண விட மாட்டேன். நானே மைக் வச்சுட்டு நானே ஸ்டுடியோக்குள்ளே அகைன் அண்ட் அகைன் ஐ ரெக்கார்ட் மை செல்ஃப். எனக்கு பெஸ்ட்டுன்னு தோன்ற போது தான் அதை வந்து ஒரு லைனு வந்துட்டு எனக்கு என் மைண்டில் ஒரு பெஸ்ட் இருக்கும்.
இந்த பெஸ்ட் வர வரைக்கும் ஒரு லைனை வந்து 30-50 டைம்ஸ் மேலே கூட வந்து டேக்ஸ் எடுப்பேன். அப்பா வாய்ஸ் ட்ரெயின் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு சில டெக்னிக் கண்டுபிடிச்சி வாய்ஸ் ட்ரெயின் ஆகாமல் என்ன பண்ணுறேன், தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன், பிரேக்ஸ் எடுத்துக்குவேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வார்ம் அப் பண்ணிக்குவேன் ப்ராப்பராக. ஸோ அப்படிலாம் பண்ணிகிட்டு இருப்பேன். எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலி. லைக் வந்து அந்த பாட்டு ரிலீஸ் ஆகுது, ஒரு படத்தில் பேர் வருது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தில் பேர் வருது, பிளேபேக் சிங்கர்னு வருது. எனக்குலாம் என்னடா இது உண்மைதானா இப்படிலாம் நடக்குது அப்படின்னுச்சு. மியூசிக் ஆர்டிஸ்ட் லைக் ப்ரோக்ராமிங்லேயும் வந்து என்னோட நேம் வருது. அதுவும் தேட் டூ மூவி, ரொம்ப பிளாக் பஸ்டரான ஒரு நல்ல ஒரு லைக் மூவி. அந்த மாதிரி ஒரு படத்தில் கிடைக்கும். ஏதோ நிறைய மூவிஸ் வரும், பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு மூவிஸில் கிடைக்கும். எனக்கு குட். மியூசிக் ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு குட்டி ஆஸ்பெக்ட் வந்து ஆட்டோ டியூன். ஆட்டோ டியூனை வந்து பயங்கரமாக வில்லனைஸ் பண்ணி திஸ் பர்சன் டஸ் நாட் நீட் ஆட்டோ டியூன் அப்படின்ட்டு போடுறாங்க. ஆட்டோ டியூனுங்கிறது வந்து ஈவிலா? லைக் ரீசெண்ட்லி லைக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ்க்கு வந்துட்டு மெலோடியன் இன்ஜினியராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் மை வர்ஸில். ஏன்னா அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் யூடியூப் கவர்ஸ் அந்த மாதிரி பண்ணும் போது ஆக்சுவலி லைக் ஐ ட்ரைட் டூயிங் டியூனிங் த வாய்ஸ் ஆஃப் மை செல்ஃப். ஸோ அப்படி தான் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி பண்ணும் போது வந்து ஒன்ஸ் ஐ கெட் இன் டு த இண்டஸ்ட்ரி அஸ் அ மியூசிக் ப்ரொடியூசர், எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது, ஓகே நீங்கள் தட் வி ஆர் கெட்டிங் பெய்ட் ஃபார் டூயிங் மெலோடைன். ஓகே, நான் என்னோட ஒர்க் என்னோட வாய்ஸ்க்கு சும்மா ஜாலியாக பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஒரு என்ன சொல்ல ஓசிடி கை, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குற ஆள். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு வாய்ஸில் சின்ன ஒரு டீடியூனிங் இருந்தால் எனக்கு தெரியும், லைக் ஐ கேன் ஃபிக்ஸ் இட். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து லைக் இப்படி ஒரு விஷயம், இப்படி ஒரு கேப் இருக்குது இந்த இடத்துல. லைக் நிறைய பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட லைக் தே நீட் அ கை ஹூ ப்ராப்பர்லி லைக் டஸ் ஆட்டோ டியூன். இப்போ லைக் சாரி மெலோடின்னு வச்சுக்கோங்க, வாட் எவர் லைக் வோக்கல் டியூன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆஸ் யூ சேட் லைக் சின்ன சிங்கர்ஸ்லேருந்து பெரிய சிங்கர்ஸ் வரைக்கும் யாருனாலும் எல்லாருக்குமே வந்து தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம ஒரு தப்பாக பார்க்கணுன்ற ஒரு விஷயமே கிடையாது. நிறைய பேர் அதை ஐயோ ஆட்டோ டியூனா அது மாதிரி இதெல்லாம் லைக் நிறைய மெலோடைன் அந்த மாதிரி யோசிப்பாங்க. பட் அதுவும் ஒரு ரீசன் என்னென்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நேம் கிடைக்காது. கரெக்ட். பட் ஆனால் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அது தேவை, அதை பண்ணுறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்கக்கிட்ட தான் ரிப்பீட்டடாக போகும். ஸோ நான் இப்போது நிறைய சாங்ஸ் ஒர்க் பண்ணிட்டேன். எனக்கு தெரியல நான் எவ்வளோ சாங்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பேன்ட்டு. மியூசிக் ப்ரொடியூசர் மாதிரி இதுக்கு ஒரு நேம் இருக்குது, வோக்கல் ப்ரொடியூசர்னு சொல்லி. ஏன் வோக்கல் ப்ரொடியூசர் அப்படின்னு, அதை மெலோடியன் இன்ஜினியர் வாய்ஸ் டியூனிங்னே போடலாமே அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் வந்து இந்த பாலிஷான டேர்ம் வச்சுக்கிட்டா தான் அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து லைக் எனக்குமே ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் நாட் கிவிங் கிரெடிட்ஸ் அட்லீஸ்ட் ஐ எம் கெட்டிங் சம்திங் வோக்கல் ப்ரொடியூசர்னாவது சொல்கிறாங்களே அப்படின்னு இருக்கு. ஏன்னா வந்து நிறைய இடத்துல வந்துட்டு வாய்ஸ் டியூனிங்லாம் போட வேண்டாம், பட் ஆனால் வில் பி கெட்டிங் பெய்ட் இல்லைன்னா வேலை அவங்களுக்கு ஃபைல்ஸ் கொடுக்க மாட்டோம். பட் ஆனால் நம்ம அதுலேயுமே வந்து லைக் நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. பட் அதனால் ப்ராப்பராக தெரியாத மாதிரி பண்ணுற ஆட்களுக்கு பயங்கர டிமாண்ட். இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங். ப்ளூ அகாடமியில் ஐ டீச் வோக்கல் ப்ரொடியூசிங் ஆல்சோ. லைக் மெலோடைன் கூட சொல்லி தரேன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோ டியூனுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஆட்டோ டியூன் இஸ் சம்திங் லைக் வி கிவ் கமாண்ட்ஸ் டு த பிளகின். அது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன போச்சுன்னா இப்படி அதுவே நீ வந்து லைக் சரி பண்ணிடுறேன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன்ட்ட சொல்கிறோம். இது மேனுவலி வி ட்ரை டு புல் டவுன் த பிச் அண்ட் டைமிங் எவ்ரி திங். மோஸ்ட்லி பிச் தான் ஒர்க் பண்ணுவாங்க, பட் டைமிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை தட் டூ ஐ டன் சம் டுட்டோரியல் வீடியோ ஐ கெஸ். அது மாதிரியும் பண்ணியிருக்கேன், நான் பசங்களுக்கு டீச்சும் பண்ணுறேன். பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி லைக் அது ஒரு மேண்டேட்டரியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அது ஏன் மேண்டேட்டரின்னு நான் கரெக்டாக புரிஞ்சிருக்கேனான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு இப்போ வந்து முன்னாடி வந்து லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட லைவ் ஆர்கெஸ்ட்ராவோட ஒரு லைவ் செஷன் நடக்கும். அதை அப்படியே வினைலில் போட்டு வெளியே ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதோட குவாலிட்டி வந்து ஆப்வியஸ்லி அந்த டைமோட குவாலிட்டி அந்த டைமோட குவாலிட்டி. அதில் ஏதாவது ஒரு ஹியூமன் மிஸ்ஹேப் இருந்ததுன்னா கூட இட் ஓன்ட் pan out as if இவ்வளோ பெரிய இது இருக்கு. பிகாஸ் everything is capable of errors அந்த மாதிரி. பட் இப்போ நம்ம டெக்னாலஜிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் when a human intervention is happening, the tech is
perfect. And the human intervention might be disturbing when the perfection ஓட அந்த ஹியூமன் இன்டர்வென்ஷனோட இருக்கிற அந்த பெர்ஃபெக்ஷன் டிஸ்டர்ப் ஆகும்போது இதை வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனுக்கு கொண்டு வரும்போது கேட்கும்போது டிஸ்கார்டண்டா இல்லாம ஈவன் அவுட்டா இருக்கிறதுனால அதோட ஹியரிங் எக்ஸ்பீரியன்ஸ், லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டர் ஆகுது. கண்டிப்பா. அண்ட் ஹியூமன்ஸோட இமோஷனும் ஹியூமன்ஸோட அந்த மிஸ்டேக்ஸும் தான் ஆக்சுவலி வந்து இட் மேக்ஸ் த சாங் மோர் பியூட்டிஃபுல். அந்த குட்டி குட்டி இமோஷன்ஸை வந்து எடுக்காம பண்ணிக்கலாம் நம்மளால. லைக் இது வந்து லைக் ஒரு ஆடியோ டியூன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஜஸ்ட் புஷ் அ நாப், அவ்வளோதான். அந்த நாப் எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுதோ அது வரைக்கும் அந்த விஷயம் நடக்கும். பட் இன் மெலோடைன் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த இடத்துல மட்டும் எனக்கு ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் தேவைப்படுது அப்படின்னா யூ கேன் பி மோர் ஸ்பெசிஃபிக். அதுவும் எனக்கு இப்படி தான் வேணும்னு பண்ணிக்கலாம். ரெண்டாவது வாய்ஸ் மட்டும்தான் மெலோடைன் பண்ணுறோன்னு இல்லை. எனக்கு ஐ ஹவ் டன் மெலோடைன் டு ஸ்ட்ரிங் செஷன்ஸ், ஃப்ளூட்ஸ், வயலின், ஈவன் ட்ரம்ஸ் அண்ட் ரிதம் செஷன்ஸ் ஆல்சோ. லைக் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே நிறைய அல்கோரிதம்ஸ் இருக்கு. ஸோ ஐ காட் டு டூ தட் ஆல்சோ. லைக் யூனோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கும் நான் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நீங்கள் சித்து குமாரோட ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஹவு டிட் ஜிவி ஹேப்பன் ஆஃப்டர் பேச்சுலர்? பேச்சுலர் டைமில் ஆக்சுவலி வி காட் டு மீட் ஹிம் பர்சனலி. ஸோ அப்போது வந்து சித்து லைக் இன்னும் சித்து சார் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி மீட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து ஐ திங்க் லைக் வேற ஒரு மூவிக்கு சாங் பாடுறதுக்காக ஜிவி சார் ஆஃபீஸ் போயிருந்தோம். ஸோ அப்போ வந்துட்டு லைக் பேச்சுலர் பற்றி டிஸ்கஷனுக்காக நாங்கள் போயிருந்தோம். அப்போது சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்துட்டு இந்த லைக் நான் தான் அந்த பாட்டு பாடினேன்ற மாதிரி அண்ணா இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க. பட் he like you know he really appreciated me. வந்து அதுல இருந்து தான் ஜிவி சாரோட ரெகுலரா வர்க் பண்ண ஆரம்பிச்சீங்க? அது வர்க் பண்ணேன். லைக் அது மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஒரு 1 or 2 years முன்னாடி மாடர்ன் லவ் சென்னை, ஆமா, ஸோ அது அமேசான் பிரைம்ல வந்து ஒரு ஆந்தாலஜி மாதிரி ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி சார் ஒரு மியூசிக் லைக் காதல் என்பது ஒரு கண்ணில் ஹார்ட் இருக்கிற எமோஜின்னு சொல்லி ஒரு எபிசோட் உண்டு. ஸோ அதில் லைக் யூனோ திஸ் பவன் அலெக்ஸ் லைக் இன்னும் அவங்க ஒரு காலேஜ் கல்ச்சரலில் வந்து ரீத்து வர்மாவை அவங்களுக்கு பாடுவாங்க. ஸோ அந்த வாய்ஸ் என்னோடது தான். அது மட்டும் இல்லை, அந்த பின்னாடி ஒரு க்ரௌடு ஒரு 30-40 பேர் பாடுவாங்க. அந்த 30-40 பேரும் என் வாய்ஸ் தான். ஸோ எனக்கு இது மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பிடிக்கும். மைக் அப்படியே ஒரு ரூமில் வச்சுட்டு நான் மட்டும் தனியாக இந்த ரூமில் மூலையில் போயிட்டு அங்கிட்ட போயிட்டு இங்கிட்ட போயிட்டு ரெக்கார்டு அகைன் அண்ட் அகைன். ஒரு க்ரௌட் வாய்ஸ்னால் எப்படி இருக்கும்? லைக் இட்ஸ் நாட் அபவுட் பெர்ஃபெக்ட் சிங்கிங் அண்ட் ஆல். லைக் ஒரு க்ரௌடில் ஒருத்தன் நல்லா பாடுறவங்க இருப்பான், ஒருத்தன் சுமாராக பாடுறவங்க இருப்பான், ஒருத்தவங்க வந்து கேட்காது வாய்க்குள்ளேயும் முணங்குறவங்க இருப்பாங்க, ஒருத்தவங்க கத்தி தப்பாக பாடுவாங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு க்ரௌட் ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணேன். லைக் த மியூசிக் ப்ரொடியூசர் ஆஃப் ஜிவி சார் லைக் வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட். லைக் ஹி கால் மீ, ஜோசன் அவங்க வந்து கால் பண்ணி மியூசிக் சூப்பர்வைசர் அவர். ஸோ ஹி ரியலி அப்ரிஷியேட்டட். ஸோ லக்ஷ்மிகாந்த், நீங்க வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஜிவி சார் ஆர் சித்து, யூ ஹவ் பேசிக்லி ஸ்ப்ரெட் யுவர் விங்ஸ். நிறைய வண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர்ஸோட நீங்கள் பேர் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் வந்து என்ஆர் ரகுநந்தன் ப்ரோ, அவர் வந்து ஐ திங்க் இஸ் அ வெரி சென்சிபிள் மியூசிக் டைரக்டர் அண்ட் ஹி இஸ் வெரி ரூட்டட். அவரை பார்த்தாலோ அவரோட மியூசிக்கை கேட்டாலோ நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக மியூசிக் பண்ணுறவங்க எப்படி இருக்காங்க அந்த மாதிரி ரொம்ப ரிலேட்டபிளாக ரொம்ப எளிமையாக இருக்கும். அது நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஒர்க் பண்ணும்போது? கண்டிப்பாக. ஸோ அவரோட எப்படி ஸ்டார்ட் ஆச்சு உங்களோட ஜேர்னி? ஸோ ஜோ மூவி வந்து ஆக்சுவலி லைக் ஒரு கெரியரில் ஒரு முக்கியமான ஒரு மூவின்னு நினைக்கிறேன். அது மூலிமா ஐ காட் மெனி கால்ஸ் லைக் ஃப்ரம் மெனி கம்போசர்ஸ் வந்து விஷ் பண்ணாங்க. ரெண்டாவது வந்து ஒர்க் பண்ணலாமாங்க. சார் ரகுநந்தன் சார் வந்து ஜோ மூவி பார்த்துட்டு உங்கள் ஒர்க் பார்த்தேன், நீங்கள் என்னென்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. இந்த ஆக்சுவலி ஜோ மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிட் சாங் ஒன்று வரும், வினீத் ஸ்ரீனிவாசன் சார் பாடியிருப்பார். ஸோ அந்த சாங் லைக் ஐ அரேஞ்ச் அண்ட் ப்ரொடியூஸ்ட். ஆர்கெஸ்ட்ரேஷன் கூட நான் அந்த படத்தில் வந்துட்டு ஸ்கோர் அண்ட் அந்த பாட்டுக்கு முக்கியமாக நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். உருகி சாங் நிறைய ரொம்ப ஹிட்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாட்டில் ஸ்ட்ரிங்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து லைக் உங்கள் பாட்டு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு நாள் ஃபோன் போட்டு கேட்குறாங்க. எனக்கு வந்து ரகுநந்தன் சார் நான் என்ன நம்ம
உண்மையிலே ரகுநந்தன் சார் தான். ஏன்னா ஃபோன் பண்ணி இப்போ ஸ்டில் நோ லைக் வேற ஃபோன் தான் நாங்கள் பேசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அவர் லைக் அவ்வளோ நல்ல விஷயங்கள் நிறைய வந்து பண்ணிட்டு ஒரு பிகினர் மாதிரி நம்மளை அவங்களை பொறுத்தவரை நம்ம பிகினர் தான் வச்சுக்கோங்களேன். வந்து ஃபோன் பண்ணி விஷ் பண்ணணுன்ற ஒரு விஷயமே கிடையாது. பட் ஆனால் ஹி டிட். கரெக்ட். ஸோ அது ரொம்ப ஸ்வீட். அதுக்கப்புறம் அவர் சொன்னார் இந்த மாதிரி அடுத்து லைக் ஐ எம் டூயிங் லைக் ஃபியூ மூவிஸ், நீங்கள் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு கூலி பண்ண செல்லையதுரை மூவியில் வந்து ஐ டிட் லைக் 2 songs மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணேன். 2 reelsக்கு ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கு மேலே ஒர்க் பண்ண முடியல, என்னென்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஆமாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பர்சனல் விஷயத்தினால லைக் இன்னும் ஒரு 2 ரீலுக்கு மட்டும் ஒர்க் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் அனுப்பாம மூவி ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கேன். சூப்பர். ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா பொன்னான பொட்ட புள்ளன்னு சொல்லி ஒரு சாங் வந்து இப்போ லைக் 1 வீக் முன்னாடி தான் நம்ம ரிலீஸ் ஆச்சு. இன்னும் அதை கேட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ ஆஸ் எ மியூசிஷியன் நம்ம வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஒரு சாங் கேட்கும் போது அதை ஜட்ஜ் பண்ணாமல் அதை வந்து நம்ம ஆத்மார்த்தமாக ரசிக்கிறதுன்ற விஷயமே நிறைய இல்லை. என்னென்னா நம்ம ஆஸ் எ டெக்னீஷியன் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஓகே நம்ம இந்த பாட்டு அப்ரோச் பண்ணியிருந்தா இப்படிலாம் பண்ணியிருப்போம், அவங்க இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், அவங்க என்ன பிளகின் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இப்படி யோசிக்க ஆரம்பிச்சு எந்த பாட்டை கேட்டாலும் வந்து அந்த ப்ராசஸிங் தான் மைண்டில் ஓடும். அவங்க என்ன ரிவர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, இது வந்து என்ன மைக் இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்கும். நான் எப்படி யோசிப்பேன்னா என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க பாடும்போது, இந்த மாதிரி இந்த வோக்கல் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்களா, எந்த இடத்துல இருந்து வோக்கல் ப்ரொஜெக்ஷன் நடக்குது, இப்படியெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருப்பேன். கரெக்ட். ஸோ அப்படி இல்லாமல் வந்து ஒரு சாங் வந்து நம்ம வந்து ஆத்மார்த்தமாக நம்ம வந்து கேட்குறோம், நம்ம ரசித்து கேட்குறோன்ற பாட்டு வந்து ரொம்ப கம்மி. அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் இந்த புது சாங்ஸ் எல்லாமே நிறைய கேட்பேன். பட் லைக் வந்துட்டு ரீசன்ட் சாங்ஸில் அது ஒரு முக்கியமான ஒரு சாங். அதுவும் ஆனந்த் அரவிந்த் ஆக்ஷன் அவர் வந்துட்டு ஏதாவது ரெக்கார்டிங் ஸ்டேஷனில் நான் வந்து இருந்தேன்னா, டேய் நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்க எப்படின்னா உருகி சாங் வந்து நான் வந்து ட்ராக் பாடினேன். ஓகே. ஓ. ஸோ அவர் வந்து சொல்லுவார், டேய் நீ ஒன்னே ஃபன் டோன் இங்கே வந்து என்னடா என் வேலைக்கு எடுத்துக்கிட்டு நீ வந்துட்டு என்ன அப்புறம் என்னையும் கூப்பிட மாட்டேன். லைக் ஹீஸ் அ லெஜண்ட், நான் ஒன்றுமே கிடையாது. பட் அப்படியெல்லாம் சொல்லி சொல்கிறாங்க, பூஸ்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது வெரி ஸ்வீட். அவர்கிட்ட எனக்கு நான் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சிங்கர்ஸ். லைக் என்ன விஷயத்தில் நான் ரொம்ப அவரை அட்மையர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன்ஸ். அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் வந்துட்டு அவர்கிட்ட நான் பார்த்த விஷயம் வந்து ரொம்ப பெக்யூலியராக இருக்குது. எப்படி நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், எப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப யூனிக்காக கொடுக்குறீங்க, அது லைக் எப்படி அந்த எக்ஸ்பிரஷன்லாம் உங்கள் வாய்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கணும்னு. அப்படி அப்போ எனக்கு தெரியல, நான் ஐம் ட்ரைங், அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படிம்பார். ரொம்ப ஸ்வீட். இப்போது லைக் ஒரு வாரம் முன்னாடி தான் இருக்குது கோழி பண்ணை செல்லதுரை மூவி கூட இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த movie is also getting acclaimed. The songs are also getting the attention it deserves. In fact அவருக்கு இன்னும் கூட attention கிடைக்கணுங்கிறது என்னோட ஒரு ஹம்பிளான ஒப்பீனியன். இன்னைக்கு நீங்க வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் for accepting, for coming and for having spoken about a lot of these techniques. and கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி. So like ஒரு as I said before, like நீங்கள் வந்து ஒரு டெக்னீஷியனோட வாய்ஸ் வந்து நிறைய பேர் அந்த கேட்குறது இல்லை, நிறைய அது உள்ளே என்ன நடக்குன்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்னென்னா இப்போ ஆக்சுவலி லைக் ஃபேமிலி சைடு லைக் வேறு சொசைட்டிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுக்கிறாங்க. ஓகே இந்த ஒரு இவங்களோட ஒர்க் வந்து இதுதான் அப்படின்னு அவங்களே ஒன்று நினச்சிக்கிறாங்க. பட் நீங்கள் என்கிட்டே வந்து கேட்கலாம், இந்த மாதிரி ஆள்கிட்டையும் வந்து கேட்டிங்கன்னா we are more interested in எக்ஸ்பிளைனிங். அதை வந்து நான் வாங்க என் ஸ்டூடியோக்கு வாங்க, நான் காட்டுறேன், நான் என்ன பண்ணுறேன்றதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த இதுவும் நான் இடையில சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாம் மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்றதும் நம்ம ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறது இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் புனேயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஐடி இன்ஜினியர் ஒருத்தவங்க. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா நிறைய டைம் லைக் வந்துட்டு அந்த விசாரணை லைக் அந்த படத்தோட எடிட்டர் வந்து இதாகிட்டாங்க ஒர்க் பண்ணும்போது அந்த டைம். ஸோ அந்த மாதிரி
அதெல்லாம் வந்து நம்ம ஒரு விஷயம் ஆனால் தான் அது வெளியவே தெரியுது. பட் ஸ்டில் நிறைய விஷயம் நிறைய பேர் அண்டர்கோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். So again, thank you so much for coming. Thank you so much for sharing this, and thank you so much for talking about mental health. So mental health, as you said, is very important. So thank you so much for talking about that as well. And I only wish you the best. இதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், நிறைய சாதிக்கணும், உங்கள் வாய்ஸ் நிறைய கேட்கணும். ஐ விஷ் யூ த பெஸ்ட். தேங்க்யூ சௌந்தர்யா. உங்களுக்கும் என்னோட விஷஸ். ஆக்சுவலி ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ், நல்லா பண்ணுறீங்க. இதை தாண்டி உங்களுக்கு நிறைய ப்ளேபேக் ட்ராக்ஸ் கிடைக்கணும், அதை நான் நிறைய கேட்கணும். சூன் வீல் ஒர்க் டுகெதர். இதே மாதிரி இன்னொரு ஃபென்டாஸ்டிக்கான எபிசோடில் இன்னொரு ஃபென்டாஸ்டிக்கான கெஸ்ட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் தி இசை பாட்காஸ்ட் அண்ட் பை ஃப்ரம் கே ஆர் சௌந்தர்யா. Da 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 da